ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு எல்லோருக்கும் பிரசாதமாக விநியோகிக்கக்கூடிய சம்பார தோசை பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு எப்பயுமே புளியோதரை, அப்பம், மிளகு வடை தான் நம்ம நைவேத்தியம் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்ரீரங்கத்து பீஸாவான இந்த சம்பார தோசை ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சம்பார தோசை பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் பக்தர்களுக்கு சின்ன சின்ன பீஸா மாதிரி கட் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. இந்த சம்பார தோசை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சம்பார தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சம்பார தோசை பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த சம்பார தோசைக்கு உளுந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அதே டெக்ஸ்சரில் சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். ஸோ 1 கப்பு பச்சரிசிக்கு நான் 1/2 கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊறினாதான் நம்மளுக்கு இந்த தோசை சாஃப்டாக ரொம்ப பிரமாதமாக வரும். இப்போ 5 மணி நேரம் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறியாச்சு. இப்போ அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோசைக்கு நல்லா பொடிச்ச மிளகு சீரகம் சேர்ப்பாங்க. கோவில் பிரசாதத்துலேயும் அதை தான் சேர்த்துருப்பாங்க. நம்மளும் இந்த மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தை நான் காமிச்ச மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிக்க முடியாதவங்க மிக்சியில் லைட்டாக பொடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ முதல்ல கருப்புளுந்த மிக்சியில் போட்டு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து எதில் அரைச்சோமோ அதே இதில் அரிசியை போட்டு அதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் நம்மளுக்கு தோசை கரெக்ட் டெக்ஸ்சரில் வரும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சா போதும். இப்போ நம்ம சில பொருட்கள்லாம் இதை சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்து வைக்கணும். முதல்ல நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மிளகு சீரக பொடியில் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நெய்யில் வறுத்து போடணும். நான் கொஞ்சமாக பச்சையாக சேர்த்துருக்கேன், அப்புறமா நெய்யில் வறுத்து போடுவேன். அதோட 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ 3த்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது 2 மணி நேரம் இந்த மாவு புளிக்கணும். ரொம்ப நேரம் புளிக்க வேண்டாம். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் புளிச்சாலே போதுமானது. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயாச்சு. ஒரு வானிலையை சூடுபடுத்தி அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரக பொடியை அதில் போட்டுட்டு நல்லா லைட்டாக பொரிஞ்சக்கப்புறம் அதை சேர்த்துடலாம். இப்போ மாவில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த தோசையை நம்ம 2 விதமாக பண்ணலாம். முதல்ல தோசை தவாவில் பண்ணி காட்டுறேன். தோசை தவாவில் நெய் 1 டீஸ்பூன் விட்டு இந்த தோசை மாவை நல்லா கெட்டியாக அந்த தவா மேலே விடணும். ஒன்றும் தேய்ச்சி விடக்கூடாது. இந்த தோசை கொஞ்சம் கனமாக தான் வரும். இப்போ ஒரு மூடியால் இதை 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இந்த தோசை நல்லா வேகணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு, திருப்பி போட்டு நெய் ஆல்ரெடி நம்ம நிறைய விட்டுருக்கிறதுனால நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரமெல்லாம் கோல்டன் கலரில் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த தோசையில் நம்ம சுக்கு பொடி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த சம்பார தோசை. இந்த தோசை கோயிலில் பார்த்திங்கன்னா நல்லா பீஸா மாதிரி கனமாக வரும். அதனால் நான் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணி காட்டுறேன். 2வது மெத்தட் நான் ஆப்பக்கடாயில் பண்ணியிருக்கேன். ஆப்பக்கடாயில் விடும்போது உங்களுக்கு கனமாக வரும். அதே மாதிரி தான் முதல் தோசை எப்படி பண்ணுவோமோ நெய்யை விட்டு ஒரு 2 கரண்டி மாவை விட்டு நல்லா 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தோம்னா வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் சம்பார தோசை ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கு. 2வது பக்கமும் நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுக்கணும். கோல்டன் கலரில் பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? இதோட சுவை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நெய்யிலே இதை நம்ம பண்ணுறதுனால சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோயிலையும் இதே மாதிரி தான் அவங்க விநியோகம் பண்ணுவாங்க. நான் காமிச்ச மாதிரியே நீங்கள் தோசை வெந்தக்கப்புறம் 4 பக்கமும் பீஸா மாதிரியே கட் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். ஸ்ரீரங்கம் கோயில் போகிறவங்க கண்டிப்பாக இந்த சம்பார தோசையை சாப்பிட்டு வர மிஸ் பண்ணாதீங்க.
வரப்போகிற வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த சம்பார தோசையை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணோட அருளை பெறுவோம். எல்லாருக்கும் இந்த சம்பார தோசை வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கம் போய் இந்த சம்பார தோசையை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா. எல்லோருக்கும் வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த சம்பார தோசை ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிரசாதம் நைவேத்தியம் ரெசிபிஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.